வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் SBS தமிழ் ஒலிபரப்புக்கு வழங்கிய நேர்முகம் இது. வாழ்க, வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். இவர் 120 கோடி மக்கள் இருக்கிற இந்தியா இயற்கை விவசாயத்தை நம்பி எப்படி எல்லா மக்களுக்கும் உணவளிக்க முடியும், வாழ்வாதாரத்தை பெருக்க வைக்க முடியும், அப்ப தொழில்நுட்பமும் வளர்ச்சியும் தானே முக்கியம் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஐயா, அந்த பச்சை புரட்சியை தமிழ்நாட்டுல கொண்டுட்டு வந்ததுல, இந்தியாவுல கொண்டுட்டு வந்ததுல முக்கியமானவர் 2 பேருங்கய்யா. ஒரு ஆள் சி சுப்பிரமணியம் மந்திரியா இருந்தாரு. அவருக்கு கையாளா இருந்தவர் விஞ்ஞானி MS சாமிநாதன் இருந்தாரு. இப்ப MS சாமிநாதனுடைய கட்டுரையை எல்லாரும் படிக்கணும். MS சாமிநாதன் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, பச்சை புரட்சியோடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல எந்த பூமியில எல்லாம் விளைச்சல் நிறைய இருந்ததோ அந்த பூமியில இனிமே நீ விளைச்சலையே எதிர்பார்க்க முடியாது. அதாவது அளவுக்கு அதிகமா அல்லது தாறுமாறாக ரசாயனங்களை உபயோகப்படுத்துறதுனால இந்த பூமியில நுண்ணூட்ட பற்றாக்குறை வந்துடுச்சு. விளைநிலத்துல பாதி நிலம் கலரமாயிடுச்சு. அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒரு அடி கீழே போயிட்டே இருக்குது. அந்த விவசாயிகள் 2,50,000 பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த நாட்டில் செத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பஞ்சாப்ல மிக தீவிரமா விவசாயம் பண்ணவெல்லாம் வீட்டுக்கு ஒருத்தன் கேன்சரா இருக்கான். கேன்சர் இல்ல ராஜஸ்தான் ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் குணப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்றது நம்மாழ்வார் இல்ல, MS சாமிநாதன். அதனால இந்த பகுதியிலாம் என்ன தேவைப்படுகிறதுன்னு அப்படி சொல்றாருன்னா, ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னு சொல்றாரு. மண்ணையே புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு விவசாயம் தான் இந்த வட்டாரத்துக்கு தேவைப்படுகிறது. இங்க அதிக விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது. அதிக விளைச்சல் வேண்டுமானால் வடகிழக்கு இந்தியாவில் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வங்காளம், மணிப்பூர், அஸ்ஸாம், திரிபுரா அந்த பகுதியை சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, அவங்க கேள்விக்கு அவங்கள்டே தான் பதில் இருக்குது. நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இயற்கையை வாழ வச்சோம்னா இயற்கை தொடர்ந்து உங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இயற்கையை சாகடிச்சோம்னா நம்மளும் சேர்ந்து சாக வேண்டியிருக்கோம். அவ்வளவுதான் நம்மளுடைய பதில். அடுத்த ஐயா, அதாவது இப்ப தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 7 கோடி அப்படின்னு புதிய மக்கள் தொகை கணக்கீடு சொல்லுது இல்லையா? இப்ப ஒரு 3 கோடி 4 கோடி இருந்த நேரம் இருந்த நிலங்கள், அந்த இதுல இப்ப இருக்கிற நிலங்கள்ல எல்லாம் வீடு கட்டி ரியல் எஸ்டேட் எல்லாம் உண்டு பண்ணி அப்படி பெருகிட்டு இருக்குப்ப நீங்க எப்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாம விவசாயத்தையோ அல்லது இயற்கை விவசாயம் தான் முக்கியமான தேவைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க? இல்ல, பல பத்தாண்டுகள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த அரசாங்கங்கள் செலவழிச்சிருக்குதானே கோடி கோடியா. இவங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சுதா? இப்ப நீங்களும் சொல்லுங்க. இப்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனாலே அவங்க பஞ்சம் வந்துச்சு. விவசாய நிலங்களை வீடு ஏற்ற மனையா மாத்துறதுனால தானே வருது. இப்ப வீடு இல்லாமலாம் இருக்குது. இந்த விவசாயம் பண்ணாத நிலம் இருக்குதானே, அங்கெல்லாம் போய் வீட்டை கட்டலாம் தானே. எதுக்கு கும்பகோணத்தை நஞ்ச நிலத்துல ஊடு கட்டுறான்? எதுக்கு திருச்சியில நஞ்ச நிலத்தை தூத்தி எதுக்கு விமான நிலம் கொண்டு வர்றான்? இது மாதிரி செய்யறது எல்லாமே வெளிநாட்டுக்காரங்க இங்க அனுபவிக்கிறதுக்காக செய்யற ஸ்டாக் ஓட்ட கட்டுற விவகாரம் தானே ஒழிய மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால இங்க வறுமை இல்ல. இது ஒரு தவறான வாதம். ரொம்ப நாளா இது முன்வைக்கப்படுகிறது, ரொம்ப நாளா மறுக்கப்படவும் செய்கிறதுன்னு. இந்திய அரசியல் மக்கள் விரோத போக்காக போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க. அப்படிப்பட்டதா உங்களுக்கு? ஆமா. இப்ப இந்த மீத்தேன் வழக்கையே எடுத்துக்கோங்க. தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் ஒண்ணு இருக்கு. இப்போ அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தானே இங்க வர்றாங்க. இப்ப லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வர்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, பூமிக்கு அடியில 500 அடியில இருந்து 1500க்கு இடைப்பட்ட இறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிற கடல் தண்ணியும் அதிகமான உப்பு தண்ணியை இறைச்சு அதை இந்த ஆறுகள் வழியா கடலுக்கு அனுப்ப போறாங்க. அப்போ நம்முடைய ஆறுகள், அந்த சோழ மன்னர்கள் கரையெடுத்து கட்டினாங்கள, அந்த ஆறுகள் எல்லாம் உப்பு தண்ணியை பாய்ச்சி அந்த ஆறுகளையும் பக்கத்துல இருக்கிற நிலங்களையும் உப்பு தண்ணியாக்க போறான். மக்கள் குடிக்க தண்ணி இல்லாம பண்ண போறான். அந்த கம்பெனிக்கு தான் இந்த அரசாங்கம் உரிமை கொடுத்துருக்குது. அப்ப என்ன இருக்குன்னா, மத்தியில டெல்லியில இருக்கிற ஆட்சியில சோழ மண்டலத்து ஆட்களும் காவிரி தண்ணி குடிச்சவனும் அந்த காவிரி தண்ணி பாஞ்சு வளைஞ்ச சோறு தின்னவனும் அங்க மந்திரியா இருந்திருக்கிறான். அதுக்கப்புறமும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இது மக்கள் விரோத போக்கு இல்லாம வேற என்ன போக்குன்னு சொல்லுவோம். ஆர்கானிக் தானியங்கள் சொல்றோம் இல்லையா? அதாவது இயற்கையாக விளைவிக்கப்பட்ட தானியங்கள். அந்த தானியங்கள் அதை விளைவிக்கிறதுக்கு அதிகமான காலம் எடுக்குது. அதுக்கு செலவழிக்கிற முதலீடு அதிகமாக தேவைப்படுது. அதனால இன்ஆர்கானிக்கை விரும்புறோம். அது சீப்பா கிடைக்குது, எளிதாக கிடைக்குது, மலிவா இருக்கு அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஐயா, இந்த 2,50,000 உணவுகளை தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கிறான் இந்தியாவில். அவெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணவே இல்லை.
ரசாயன விவசாயம் பண்ண வேண்டாம், அவன் எல்லாம் வந்து கடன் வாங்கிட வேண்டாம். அந்த நவீன விவசாயத்துக்கு கடன் வாங்கி கடனை திருப்பி கட்ட முடியாதவன் தான் தற்கொலை பண்ணிட்டு செத்து இருக்கிறான். இயற்கை விவசாயம் பண்ணவன் எவனும் தற்கொலை பண்ணிட்டு சாவல. இயற்கை வளமை பண்ணவன் எல்லாம் நெத்தியில சுருக்கமே கிடையாது. கடன் இல்லாம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாம நல்லாவே இருக்கலாம். நம்மளுடைய நெல் இருக்குல்ல, அது வளருது. வளரும் போது இலை வளைஞ்சு வளைஞ்சு தொங்குது. சூரியன் தரையை தொடாம பாத்துக்குது. கீழே இருக்கிற ஈரம் ஆவியாம பாத்துக்குது. அந்த இலையில சொனை இருக்குது, அதெல்லாம் பூச்சி திங்காம பாத்துக்குது. அதனால மனுஷன் வந்து நட்டுட்டு ஒரு தடவை களை எடுத்துட்டாலும் மறுபடியும் அரைக்க மட்டும் தான் போறான். வெள்ளம் இருந்தாலும் தாக்கு பிடிக்குது, வறட்சி இருந்தாலும் தாக்கு பிடிக்குது. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டு கோவை பல்கலைக்கழக பரமெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கய்யா. நாங்களும் கண்காட்சியெல்லாம் நடத்திட்டோம். வேணா இந்த கண்காட்சியை வந்து தமிழ்நாடு முழு மறுபடியும் சொல்ல போட்டுக்கிட்டே இருக்கலாம். இது அது மட்டுமே இல்லை, மாப்பிள்ளை சம்பான்னு ஒரு பாரம்பரிய ரகம் இருக்குது. அதை சாப்பிட்ட இங்கிலீஷ் டாக்டருக்கு கையால் ஆடிக்கிட்டேன், கையை ஆட்டம்லாம் நின்று போச்சு, தலை ஆட்டம்லாம் நின்று போயிடுச்சு. அந்த கவுனி அரிசி பயிர் பண்ணுறான். நெல்லும் கருப்பா இருக்கு, அரிசியும் கருப்பா இருக்கு. தின்னவன் வந்து நீரிழிவு நோயெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் மட்டும் பணத்துக்கு போயிருக்கிறான். வியாபாரி கேட்குறான், எவனாலும் கொஞ்சம் வாங்கிக்கிறேன், நான் நயா ரைஸ்ன்னு சொல்லி வித்துக்கிறேங்கிறான். அது மாதிரி நம்ம உணவுகள் வந்து நம்ம வந்து உணவா மட்டும் இல்லை, மருந்தாவே இருக்குது. அதுதான் தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் அறிவியல் எல்லாம். நீ ஒன்று சொன்னீங்க அதிகம் நாளாகுதுன்னு. அதான் எவனோ பொறுக்கி பைய அந்த உண்மை தெரியாதவன் பேசியிருக்கிறது, ஆய்வு இல்லாதவன் பேசியிருக்கிறது. இப்போ எங்கள்கிட்ட 63 வகையான நெல் ரகம் இருக்குது. 65 நாள்லேருந்து விளையாடுலேருந்து 180 நாள் வரலும் விளையாடுறதுலாம் இருக்குது. எதை வேணாலும் விவசாயி தேர்வு செஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் நெல் விழா வேலை நடத்துகிறோம் மே மாதத்தில். இப்போ தான் 25, 26ஆம் தேதி நடத்திருக்கோம். 4000 பேர் 2 கிலோ நெல்லை வாங்கிட்டு போயிருக்கிறோம். அடுத்ததாக ஐயா, அதாவது கன்சியூமர், அதாவது நுகர்வோர் வந்து வாங்குவோம் வந்து மலிவாக இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா கான்டெக்ட், அதாவது ஆஸ்திரேலியா சூழல் எடுத்துக்கிட்டா கூட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து நுகர்வோர் கன்சியூமர்ஸ் வந்து நான் ஆர்கானிக் வந்து சீப்பா இருக்கிறதுனால அதை வாங்குறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்வீங்க? நான் ஸ்வீடன் போயிருந்தேன். ஸ்வீடனில் வந்து நான் ஆர்கானிக் தான் பெரிய மார்க்கெட்டு கடை இருக்குது. அதை ஒரு சின்ன இடத்த வந்து கிரீன் ஃபுட்டுன்னு சொல்லி போட்டு வச்சிருக்கிறான். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஆர்கானிக்கில் ₹1 விற்குதுன்னா இந்த ஆர்கானிக் இதெல்லாம் 1.25 ரூபாய்க்கு விற்கிறான். இருந்தாலும் முதல்ல இதே தான் விற்று முடிஞ்சு போகுது. இப்போ நாட்டில் வந்து நம்ம புற்றுநோயிலேருந்து, நம்ம காமாலையிலேருந்து, சிறுநீரக நோயிலேருந்து, நம்ம நீரிழிவு நோயிலேருந்து, குடல் புண்ணுலேருந்து எங்கே பார்த்தாலும் மக்கள் நோயிலேயே திரிகிறார்கள். இந்த நோய்க்கெல்லாம் காரணம் ஒன்று பார்த்தா நோய் நாடி, நோய் முதல் நாடின்னா நம்ம சாப்பிட்ற உணவு நஞ்சானதுனால தான். அதனால் மக்களுக்கு வந்து நுகர்வோருக்கு விரிந்த அளவில் இந்த பிரச்சாரம் போயிட்டு இருக்குது. எல்லா நகரங்கள்லையும் இந்த இயற்கை விளைஞ்சது எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட பழகியிருக்காங்க. இப்போ குறைஞ்ச அளவில் விற்பனைக்கு போகும்போது நிர்வாக செலவு அதிகமாகிடுது. இது கொஞ்சம் உற்பத்தி அதிகமாச்சுனாக்க நிர்வாக செலவு குறைஞ்சிரும். ரெண்டாவது, எந்த ஒரு பொருளையும் ரொம்ப தூரம் தூக்கி சுமக்க வேண்டியதில்லை, அங்கங்கேயே அழியானது. எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்காங்க, சாப்பிட்றவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நோயாளிகள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரச்சாரத்தை முடுக்கி விடப்படணும். இதுக்கு அரசாங்கம் இன்னும் நடைமுறையில் இறங்கலாம். அதுதான் நாங்கள் சும்மா இருக்கவும் இல்லை. நாங்களும் அக்குபஞ்சர் ஆர்வலமா எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு அந்த நோய் இல்லாத நஞ்சில்லாத உற்பத்தி செய்வது எப்படி, மக்கள் நோய் இல்லாமல் வாழ்வது எப்படிங்கிறத தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறோம். அதாவது நீங்க இப்ப சொல்ற செய்திகளை பற்றிய ஒரு அதை பற்றி அறிஞ்சுக்கிறதோ அல்லது அதை பற்றி விழிப்புணர்வோ வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து அதிகமாக இருக்க மாறிப்படுது. ஆனா இளைஞர்கள் நேரடியாக விவசாயத்துக்கு வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம் மட்டும் ஐயா. 8 மணி நேரத்தை வந்து இயற்கை பிடிங்குது, தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கழிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும். 8 மணி நேரம் வந்து தன்னுடைய வருவாய்க்காக வேலை செய்ய வேண்டியிருக்கு. இன்னொரு 8 மணி நேரம் இளைஞர்கள் கையில தான் இருக்குது. அந்த 8 மணி நேரத்தை பயன்படுத்தினா போதும் இந்த தமிழ்நாட்டை அப்படியே புரட்டி காட்டுவாங்க. உங்களோட வேளாண் விவசாயம் அது குறித்த செய்தி அல்லது அது குறித்த கருத்து, அது குறித்த ஒரு விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இருந்தா கூட உங்களை பற்றி நிறைய பேருக்கு அதிகமாக தெரியறதில்ல. அதாவது இந்த வயதிலையும் நீங்க துடிப்பாக இவ்வளவு ஆர்வமாக இந்த இயற்கை வேளாண்மையை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு, பிரபலப்படுத்துறதுக்கு, எல்லா மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக உழைக்கிறீங்க இல்லையா? இந்த எது உங்களை இப்படி தூண்டுது சொல்லுங்களேன். காரணம் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் நான் கடைசி பையன். அதனால் படிக்கிற காலத்தில் எங்கள் அண்ணெல்லாம் வெளியில் போயிட்டு வரும்போது புத்தகங்களை வாங்கி அந்த வீட்டில் போட்டுப்பாங்க. அதனால் புத்தகம் பள்ளிக்கூடத்து புத்தகம் படித்ததை விட மற்ற புத்தகங்கள் நிறையா படித்ததுனால நான் கல்லூரியில் நுழையும் போது இந்த தமிழகத்துக்காக நிறையா செய்யணும்னு நினச்சிருந்தேன். வேளாண் கல்லூரியில் நுழையும் போது கூட நம்ம வேளாண் குடிமக்களை வந்து உயர்த்த முடியுங்கிறதுக்காக தான் உள்ள நுழைஞ்சேன்.
வெளியில வந்தபோது அது இல்ல, அரசு திட்டத்துல இல்லைன்னு தெரிஞ்சது வெளியில வந்தேன். மறுபடியும் இந்த சமூகம் என்ன அப்படியே மேல மேல தூக்கிட்டே போயிட்டுது. சமூகத்துடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த சமூகம் என்ன பாதுகாத்து வச்சிருக்குது. என்னால வந்து இப்ப தோன்றியது இல்ல அது. ரொம்ப இளமையிலேயே தோன்றிய உணர்வுங்கிறதுனால எனக்காக வாழ்றது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் சமுதாயத்துக்கு நான் உண்மையை சொல்லலைன்னா துரோகம் இழைத்தவனாவேன்னு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வச்சிருக்கிறேன். ஆகையினால போயிட்டு மிக்க நன்றி ஐயா. உங்களது முயற்சி வெற்றி பெறட்டும். தமிழ் சமூகம், தமிழ் மக்கள் வந்து அந்த செய்தியை உள்வாங்கி விழிப்புணர்வு அடைஞ்சு இயற்கை வேளாண்மை உயரட்டும்னு வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம். ஆசிரியரை தமிழ் மக்களுக்கு என்னுடைய நன்றி, மனங்கனிந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு. லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் ஃபேஸ்புக். Need a few minutes of stillness from the chaos of modern life? Great Minds is a podcast from SBS that guides you through different meditation styles from around the world. Listen wherever you get your podcasts.